டிட்வா புயல், வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லி எங்களோட நாடு எத்தனையோ விதமான துன்பங்களை எதிர்கொண்டு இப்பதான் அந்த துன்பங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு கொண்டு வருது அப்படின்னு நாங்க சொல்லலாம். இன்றைக்கும் உயிரிழப்புகள் எண்ணிக்கைன்றது அதிகரிச்சு கொண்டுதான் போகுது. இந்த நிலைமையிலிருந்து எங்களோட நாடு விரைவில் திரும்ப வேணும் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையா இருக்குது. குறிப்பா இலங்கையை பொறுத்த வரைக்குமே மலையக பகுதிகளில் தான் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. பதுல, நுவரெலியா, கண்டி இந்த மாவட்டங்களில் தான் அதிகமான சேதம் பதிவாகி இருக்குது. நாங்கள் இருக்கக்கூடிய வடமாகாணம், அதிலையும் குறிப்பா யாழ்ப்பாணத்துல பெருசா சேதங்கள் இல்ல. நம்ம மாணிப்பாய்க்கு ஒரு கடைக்கு போகக்குள்ள அந்த கடையில இந்த நாய்க்குட்டிகள் இருந்துச்சு. அப்ப என்னன்னா வளர்க்குறீங்களோடு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், இல்ல இந்த புயல் மழையெல்லாம் வந்த அன்றைக்கு இந்த நாய் வந்து இங்க குட்டி போட்டுட்டுது, அதான் நாங்க கவனமா நாய்க்குட்டிகளை வச்சிருக்கிறோம்னு சொல்லி அந்த நாய்க்குட்டிகளை நாங்க தூக்கிட்டு போயிடுவோமோண்டு அந்த நாய் வந்து அங்கேயே காவல் காத்து கொண்டிருந்தது. உண்மையில உயிரினங்கள் என்று வரைக்குள்ள மனிதர்களா இருந்தான்னு, மிருகங்களா இருந்தான்னு, அன்புன்றது அன்புதானே. இப்படித்தானே ஏராளமான உயிர்களை வந்து ஏராளமான உறவுகளை இந்த வெள்ளத்துல நாங்க பறி கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு துன்பமான விஷயம்.